ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சேவ் வித் யூனிவர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி. ஸோ சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி லெசனில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ண போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஸோ சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டி லெசன் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஆக்ட் தான் இருக்கும். கரெக்டாக என்னது? எப்போதுமே ஜிஎஸ்டியில் 2 தான். என்னது? சிஜிஎஸ்டி அண்ட் ஐஜிஎஸ்டி. ஸோ சிஜிஎஸ்டி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 9ல் இதை பற்றி சொல்கிறாங்க. ஐஜிஎஸ்டி ஆக்ட் பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 5ல் இதை பற்றி சொல்கிறாங்க. நான் செக்ஷன் நம்பர்லாம் வினோதமாக சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னா இதில் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற செக்ஷன். பிகாஸ் இதில் இருக்க இந்த லெசனில் டோட்டலாக இருக்கக்கூடிய சப்செக்ஷனே பார்த்தீங்கன்னா 5 சப்செக்ஷன் தான். பாருங்கள். சப்செக்ஷன் 1, சப்செக்ஷன் 2, சப்செக்ஷன் 3 அண்ட் தென் சப்செக்ஷன் 4, சப்செக்ஷன் 5. இது எந்த ஆக்டோடன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆக்ட்டுக்கும் ஒரே சப்செக்ஷனில் ஒரே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்கும். 9(1) பார்த்தீங்கனாலும் இதே சப்செக்ஷனில் இதே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இருக்கும். 5(1) பார்த்தீங்கனாலும் இதே தான் இருக்கும். 9(2), 5(2) எல்லாமே இதே தான் இருக்கும். ஓகேவா? ஸோ செக்ஷன் நம்ம தான் டிஃபர் ஆகுதே தவிர அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ப்ளனேஷன் என்னதான் சிமிலராக தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ இந்த 5 சப்செக்ஷன் பார்த்தீங்கன்னா எல்லாமே கவர் ஆகிடும். நம்ம இவ்வளோ நேரம் ரொம்ப மைனூட்டாக படிச்சுட்டு இருந்த RCM கூட இந்த 9(3) அண்ட் 5(3) தான் இருக்குது. ஓகேவா? ஸோ அதுக்குள்ளே இருக்கனால தான் நம்ம இது எல்லாமே இவ்வளோ பெருசாக படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? அதுமாரி இந்த இ-காமர்ஸ் அப்டேட்டரும் என்னது 9(5) அண்ட் 5(5)ல் இருக்குது. அதனால தான் நம்ம இந்த சாப்டரில் இதை படிச்சுட்டு இருக்கோம். சரியா? ஸோ என்டையர் வியூவே இவ்வளோ தான். இந்த சாப்டரில் இந்த 5 பாயிண்ட்ஸ், அந்த 5 பாயிண்ட்ல இந்த சப்செக்ஷன் 3யும் அண்ட் சப்செக்ஷன் 5ம் கொஞ்சம் எலாபரேட் பண்ணி நம்மள்ட்ட காமிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? ஓகே, ஸோ இதை ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஆல்கஹாலிக் லிக்கர் ஹியூமன் கன்சம்ஷன் தவிர மீது என்ன கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் போத் நீங்கள் சப்ளை பண்ணாலும் அதுக்கு எப்படி லீவன் கலெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இதில் சொல்லியிருக்காங்க. 9(1) அண்ட் 5(1)ல் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் கமிங் டு த 9(2) அண்ட் 5(2) அந்த சப்செக்ஷனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஹெச்பிஎம்என்னா யாரா அப்படின்னு பார்த்தோன்னா ஹை ஸ்பீடு டீசல், பெட்ரோலியம், மோட்டார் ஸ்பிரிட், ஏவியேஷன் டர்பைன், நேச்சுரல் கேஸ், இதெல்லாம் தான். ஓகே, ஸோ இந்த 5 திங்ஸில் எப்படி டேக்ஸ் லீவ் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வரைக்கும் இதுக்கு எதுவுமே சொல்லலை. பட் இதுக்கப்புறம் இதுக்கான டேட்டு, இதுக்கான டேக்ஸ் ரேட்டு பின்னாடி கவர்மெண்ட் அறிவிச்சாலும் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அவ்வளோதான். ஷால் பி லீவ்டு ஃப்ரம் சச் டேட் நோட்டிஃபைட் பை கவர்மெண்ட். அது என்னென்னது? ஹை ஸ்பீடு டீசல், பெட்ரோலியம், மோட்டார் ஸ்பிரிட், ஏவியேஷன் டர்பைன், நேச்சுரல் கேஸ். ஸோ அதை ஈஸியாக HPM வச்சுக்கலாம். அண்ட் தென் கமிங் டு த 9(3) ஆர் 5(3). ஸோ இதில் தான் என்ன பற்றி சொல்கிறாங்க அப்படின்னா, ரெசிபியன்ட், அதாவது RCMனா என்னது? எப்போதுமே யார் சப்ளை பண்ணுறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் கட்டுவாங்க. பட் இந்த இடத்துல மட்டும் யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அதுதான் என்னது? ரெசிபியன்ட், அதாவது பே பண்ணுற அந்த RCM. ஓகேவா? ஓகே, ஸோ அந்த RCM பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2ஆக டிவைட் பண்ணலாம். கூட்ஸை சப்ளை பண்ணால் யாரெல்லாம் ரெசிபியன்ட், அவங்களாம் எப்படி பே பண்ணுவாங்க. சர்வீஸை சப்ளை பண்ணுறப்போ யாரெல்லாம் RCM கேட்டகரிக்கில் வராங்க அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஹூ இஸ் டு லைபிள் டு பே அண்டர் RCM. ஸோ ஃபஸ்ட்டு கூட்ஸ் பார்க்கலாமா? ஓகே, ஸோ கூட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு கவர்மெண்ட் ரிலேட்டட் பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்போ கவர்மெண்ட் சப்ளையராக ரிசீவ் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும். ஸோ இப்படி ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கிறப்போ என்னென்ன விஷயம்லாம் RCMல வருது? லாட்ரி. ஓகே, ஸோ லாட்ரி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்கிராப்பு, ஓல்டு கூட்ஸ், யூஸ்டு கூட்ஸ் ஆர் சீஸ்டு கூட்ஸ், இதெல்லாம் கவர்மெண்ட் சப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனுக்கு. ஸோ இது என்னது? RCM. இந்த ஸ்கிராப்டு, ஓல்டு, யூஸ்டு, சீஸ்டு கூட்ஸ்குள்ளே ரயில்வேஸ் வந்துச்சு அப்படின்னா அது FCM. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஓகே, நார்மலாக ஸ்கிராப், ஓல்டு, யூஸ்டு, சீஸ் கூட்ஸ் இதெல்லாம் சப்ளை பண்ணுறாங்க ஒரு கவர்மெண்ட் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் கிட்டே அப்படின்னா இட்ஸ் RCM. அந்த சீஸ்டு கூட்ஸ்குள்ளே ரயில்வேஸ் ரிலேட்டடாக வருது, ரயில்வேஸ் என்டர் ஆகுறாங்க அப்படின்னா அது என்னதான்? FCMன்னு சொல்லிடுறாங்க. ஓகேவா? ஓகே, அண்ட் தென் ப்ரியாரிட்டி லெண்டிங் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா 2 பேரும் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும். சப்ளை பண்ணுறவங்களும் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும், ரிசீவ் பண்ணுறவங்களும் ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும். ஸோ அப்போ அது என்னது? RCM. அதுக்கப்புறம் ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரெசிபியண்ட்டாக இருக்கவங்கள்ட்ட இந்த மாதிரி சப்ளை பண்ணுறாங்க கூட்ஸ்னால் அது என்னென்ன கூட்ஸ்? சில்க். ஸோ சில்க் ஒரு மேனுஃபேக்சரர் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட்ட கொடுக்குறப்போ ஸோ அதுவும் RCMல வருது. ஸோ இந்த இடத்துல ரிசீவ் பண்ணுற அந்த ரெஜிஸ்டர்ட் பர்சன் தான் என்ன பண்ணணும்? டேக்ஸ் பே பண்ணணும், லைபிள் டு பே டேக்ஸ். அண்ட் தென் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக என்னென்ன இருக்குது? அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸு, பீடி ரேப்பர், டெண்டு லீவ்ஸ், டொபாக்கோ லீவ்ஸ், ரா காட்டன், இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா இது எல்லாமே சப்ளை பண்ணுறவங்க ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட்டாக இருக்கணும். என்ன இருக்கணும்? அக்ரிகல்ச்சரிஸ்ட்டாக இருக்கணும். அதை ரிசீவ் பண்ணுறவங்க GSTயில் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும். ஸோ இப்படி இருந்தாங்க அப்படின்னா அவங்க RCM கீழே கவர் ஆகிற கூட்ஸில் வரனால அதை ரிசீவ் பண்ணுறவங்க அக்ரிகல்ச்சரிஸ்ட் ரிசீவ் பண்ணுற அந்த பர்சன் தான் லைபிள் டு பே டேக்ஸ். ஓகேவா? ஓகே, ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனா யாராவது ஒரு அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன்ட்ட எசென்ஷியல் ஆயிலை சப்ளை பண்ணுறப்போ அந்த ரெசிபியன்ட் தான் என்ன பண்ணுற மாதிரி இருக்கும்? லைபிள் டு பே டேக்ஸ். ஸோ இதுதான் RCMல கவர் ஆகிற கூட்ஸ்
ஓகே, ஸோ ஆர்சிஎம்ல கவர் ஆகிற கூட்ஸ், இந்த கூட்ஸை சப்ளை பண்ணுறவங்க என்னது, யார் அந்த கூட்ஸ் ஆர்சிஎம் கீழே கவர் ஆகிற கூட்ஸை ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்ன பண்ணணும், ஜிஎஸ்டி பே பண்ணணும், லைபிள் டு பே டேக்ஸ். ஓகே, கூட்ஸ் ஓவர். அண்ட் தென் கம்மிங் டு த சர்வீசஸ். சர்வீசஸை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? சர்வீசஸ் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு வேர்டு சொல்கிறேன். மிஸ்டர் காட்ஸ். எல்லாமே அவர் தானே விளையாடுறார். மிஸ்டர் காட்ஸ் லேப், அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வேர்டை ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஒட்டுமொத்தமாக முடிஞ்சிடும். இது என்னது, எம் ஃபார் அப்படின்னா மியூசிக் கம்போஸ் பண்ணுறவங்க, ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபோட்டோகிராஃப் வந்துடுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் ஆருக்கு வந்து ரெண்டிங். ரெண்டிங் என்னென்ன ரெண்டிங் நம்ம ஆர்சிஎம்ல படிச்சிருக்கோம்? ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல் அண்ட் தென் ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்கா. ஸோ ரெண்டிங்கில் இது ரெண்டு வந்துடும். அண்ட் தென் ஜி, என்னென்ன ஜியில் வரும்? ஜிடிஏ சர்வீசஸ் அண்ட் தென் கவர்மெண்ட். கரெக்டு தானே? இது ஜியில் வந்துடும். ஓகே ஓகே. தென் ஓல என்ன வரும்? ஓவர்சீயிங் கமிட்டி வந்துடும். ஓகேவா? ஸோ ஓவர்சீயிங் கமிட்டி வந்துடும். அண்ட் தென் டியில் என்ன வரும்? டேரக்டர் வந்துடுவார். ஓகேவா? என்னது, டேரக்டர் வந்துடுவார். எஸ்ல என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப் ஏஜென்சி, செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்துடுவாங்க. எல்லில் என்ன வரும்? லீகல் சர்வீசஸ், அந்த அட்வொகேட்லாம் வருவாங்க இல்லையா? ஸோ லீகல் சர்வீசஸ் அண்ட் லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டி சர்வீசஸ் வந்துடுவாங்க. ஏல என்ன வரும்? ஏல தான் நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, ஏஜென்ட்னு பார்த்தாவே இதில் நிறைய ஏஜென்ட் வருவாங்க. ரெக்கவரி ஏஜென்ட், இன்சூரன்ஸ் ஏஜென்ட், டெல் கிரெடிட் செல்லிங் ஏஜென்ட். ஸோ இவங்க எல்லாருமே வந்துடுவாங்க ஏஜென்ட்டில். அண்ட் தென் ஆர்டிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஸோ ஏஜென்ட், ஆர்டிஸ்ட் அண்ட் ஆத்தர். ஸோ ஏல முடிஞ்சிருச்சா? அண்ட் தென் பி ஃபார் ரெண்டு பி வருவாங்க. ஒருத்தவங்க பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் தென் இன்னொருத்தவங்க பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட். அவ்வளோதான். ஸோ இது எதுக்காக நம்ம ஞாபகம் வச்சுக்கிறோம் இந்த ஆர்சிஎம் திங்ஸ்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த ஆர்சிஎம் திங்ஸ்லாம் எதில் டெஸ்ட் பண்ணுவாங்க? நெட் ஜிஎஸ்டி பேபிள் கொஷினில் நம்ம டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு நம்ம இந்த மாதிரி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இந்த திங்ஸ் நம்மளுக்கு அந்த கொஷினில் அரைஸ் ஆகிறப்போ அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நம்ம கிளியராக போட்டுருவோம், இது ஆர்சிஎம் தான் அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ அப்போ ஆர்சிஎம்மாக இருக்கிறப்ப என்ன ஆகிடும், நம்ம ஆர்சிஎம் டேபிளில் அதை கவர் பண்ணணும். கரெக்டு தானே? ஓகே. ஸோ இப்போ மியூசிக் கம்போசரோ இல்லை ஃபோட்டோகிராஃபரோ இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டோ இருக்காங்க அப்படின்னா அவங்க பண்ண அந்த சர்வீசஸை இப்போ ஏதாவது ட்ரான்ஸ்ஃபரோ இல்லை மாதிரி என்ஜாய் பண்ணிக்கோங்க, அது யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு மியூசிக் கம்போசரோ ஃபோட்டோகிராஃபரோ ஆர்டிஸ்ட்டோ ஒரு பெர்மிஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுற அந்த ரெசிபியன்ட்டு தான் என்ன பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ அந்த ரெசிபியை டாக்ஸபிள் டெரிட்டரிக்குள்ளே இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுறவங்க, ப்ரொடியூசர், ஸோ இந்த மாதிரி தானே இருப்பாங்க ரிசீவ் பண்ணுறவங்க. ஸோ அவங்க என்ன பண்ணணும், அவங்க தான் வந்து டேக்ஸ் வந்து பே பண்ணணும் மியூசிக் கம்போஸிங்க்கு. ஸோ அந்த மாதிரி ஃபோட்டோகிராஃபியோ ஆர்டிஸ்ட்டோ யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ தே ஷுட் பி இன்சைட் த டாக்ஸபிள் டெரிட்டரி. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே. அண்ட் தென் கமிங் டு த ரெண்டிங் ஆஃப் மோட்டர் வெஹிக்கல் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஸோ மோட்டர் வெஹிக்கலை சப்ளை பண்ணுறவங்க, அதாவது அந்த ரெண்டிங் மோட்டர் வெஹிக்கலை ரெண்ட்டுக்கு விடுறவங்க, அந்த சப்ளையர் என்ன பர்சனாக வேணாலும் இருக்கலாம், பட் பாடி கார்பரேட்டாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி ரிசீவ் பண்ணுறவங்க பாடி கார்பரேட்டாக தான் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. கொடுக்குறவங்க பாடி கார்பரேட்டாக இல்லை, பட் ரிசீவ் பண்ணுறவங்க பாடி கார்பரேட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஆர்சிஎம் கீழே கவர் ஆகிற சர்வீசஸ். ஸோ அதை ரிசீவ் பண்ணுற அந்த பர்சன் தான் என்ன பண்ணணும், liable to pay GST. And then renting of residential dwelling. இதுக்கு வந்தோம் அப்படின்னா கொடுக்குறவங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, அன்ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருந்தாலும் சரி, ரிசீவ் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க. என்னது, ரிசீவ் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அந்த ரெண்டிங் ஆஃப் ரெசிடென்ஷியல் டுவெல்லிங்கில் ரிசீவ் பண்ணுற அந்த பர்சன் தான் liable to pay tax. ஓகேவா? ஓகே தான். அண்ட் தென் கம்மிங் டு த ஜிடிஏ பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து மைன்யூட்டாக வந்து பாருங்கள். ஃபஸ்ட்டு அவங்க ஸ்பெசிஃபைடு பர்சனான்னு பாருங்கள். ஸ்பெசிஃபைடு பர்சன்னா இந்த ஸ்பெஷல் ஆக்ட்டுக்கு கீழே கவர் ஆகிருப்பாங்க. கரெக்டாக? ஃபேக்ட்ரிஸ் ஆக்ட்டு, சொசைட்டி ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட், கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி, அண்ட் தென் பாடி கார்பரேட், அண்ட் தென் பார்ட்னர்ஷிப், இந்த மாதிரி ஸ்பெசிஃபைடு பர்சனா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அந்த ஸ்பெசிஃபைடு பர்சனாக இருக்காங்க, சப்போஸ் ஸ்பெசிஃபைடு பர்சனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எதை ஆப்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி பாருங்கள். ஓகே, என்னது எதை ஆப்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பாருங்கள். இது எஃப்சிஎம்மாக இருக்காங்க. ஓகே, என்னது எஃப்சிஎம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க ஐடிசி அவைல் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். என்னது, ஐடிசி அவைல் பண்ணுறாங்களான்னு பார்க்கணும். ஐடிசி அவைல் பண்ணலன்னா அவங்களுக்கு 5% ஜிஎஸ்டி. ஓகே, ஐடிசி அவைல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 12% ஜிஎஸ்டி. ஐடிசி அவைல் பண்ணிப்போ ஜிஎஸ்டியும் கம்மியாக கட்டிப்பே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு 12% ஜிஎஸ்டி கொடுக்குறாங்க. இதே அவங்க எஃப்சிஎம்ஏ ஆப்ட் பண்ணல, அவங்க எதை ஆப்ட் பண்ணுறாங்க, ஆர்சிஎம் ஆப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ தான் நம்மளோட மேட்டர் வருது. அதாவது ரிசீவ் பண்ணுற அந்த ரெசிபியன்ட் என்ன பே பண்ணணும், 5% ஜிஎஸ்டி பே பண்ணணும். ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல வந்து ஐடிசி அவைல் பண்ணால் 12%, ஐடிசி அவைல் பண்ணலன்னா 5%. ஸோ இந்த பாயிண்டில் தெளிவாருங்க. ஓகேவா? ஓகே. அண்ட் தென் கமிங் டு த கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ப்ரீவியஸ் இயர் டோனவை செக் பண்ணாவே நம்மளுக்கு வேலை முடிஞ்சிருச்சு. கரெக்டு தானே? ஸோ 40 lakh or 20 lakh or 10 lakh விச் எவர் த கேஸ் மேபி ப்ரீவியஸ் இயர் டோனவர் இது எக்ஸீட் ஆனிச்சு அப்படின்னா ஸோ அப்போ ரெசிபியன்ட்டு ஆர்சிஎம்மில் கவர் ஆகிடுறாங்க. அண்ட் தென் கமிங் டு த ஓவர்சீயிங் கமிட்டி. ஸோ ஓவர்சீயிங் கமிட்டி பொறுத்த வரைக்கும் என்னது,
இந்த ஓவர்சி கமிட்டியில் இருக்க மெம்பர்ஸு ஆர்பிஐக்கு சர்வீசஸ் கொடுக்குறப்போ அந்த ஆர்பிஐ தான் என்னது லைபிள் டு பே ஜிஎஸ்டி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் டேரக்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்ல மைனூட்டாக செக் பண்ணணும். ஸோ டேரக்டர் ஆர் பாடி கார்ப்பரேட் இவங்க 2 பேரில் இந்த டேரக்டர் ஒரு பாடி கார்ப்பரேட்டில் ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர் சர்வீசஸை கொடுக்குறாங்க, அவங்களுடைய சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா யார் ரிசீவ் பண்ணுறாங்களோ அவங்க தான் என்னது இந்த இடத்துல ரெசிபியன்ட். ஓகேவா? ஸோ ஒரு இண்டிபெண்டன்ட் டேரக்டராக இருக்கட்டும், இல்லை கம்பெனியில் ஒரு பாடி கார்ப்பரேட்டில் இருக்கிற டேரக்டராகவும் இருக்கட்டும், ஸோ அவங்களுடைய சர்வீசஸை ஒரு கம்பெனிக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த கம்பெனி தான், அந்த லிமிட்டட் தான் என்னது ரெசிபியன்ட். ஓகே, ஸோ நிறைய வாட்டி செக் பண்ணியிருக்கிற ஒரு பாயிண்ட்டு, கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. ஓகே, டன். நெக்ஸ்ட் கம்மிங் டு த ஸ்பான்சர்ஷிப் ஏஜென்சி. ஸ்பான்சர்ஷிப் யார் பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிப்பாங்களா? அதனால யாராக வேணாலும் இருக்கலாம். ஸ்பான்சர்ஷிப் அப்படிங்கிறது யார் வேணாலும் அக்செப்ட் பண்ணி யார் வேணாலும் கொடுப்பாங்களே. ஸோ யார் கொடுத்தாலும் ஓகே தான், ஸ்பான்சர்ஷிப் யார் பண்ணாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. ஸோ அதனால யார் கொடுத்தாலும் ஓகே தான். பட் அது ரிசீவ் பண்ணுறவங்க பாடி கார்ப்பரேட்டாவோ இல்லை பார்ட்னர்ஷிப்புமா இருந்தாலும் எல்எல்பி கூட இன்க்ளூடட் தான். ஓகேவா? ஸோ இது 3 பேரில் யாராவது ஒருத்தவங்க ரிசீவ் பண்ணுறாங்கன்னா இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் என்னது ரெசிபியன்ட். ஸோ அப்போ அந்த 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் லைபிள் டு பே ஜிஎஸ்டி. ஓகேவா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் செக்யூரிட்டி சர்வீசஸில் எனி பர்சனாக வேணாலும் இருக்கலாம், பட் பாடி கார்ப்பரேட்டாக இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு சர்வீசஸில் பாடி கார்ப்பரேட் இருக்கக்கூடாதுன்னு பார்த்தோம். அது என்னது? ரெண்டிங் ஆஃப் மோட்டார் வெஹிக்கல். அதே மாதிரி இன்னொன்று இதில் பார்க்குறோம். இங்கே இது செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ செக்யூரிட்டி சர்வீசஸில் பாடி கார்ப்பரேட்டாக இருக்கக்கூடாது. சப்ளை பண்ணுறவங்க செக்யூரிட்டி சர்வீசஸ் ரிசீவ் பண்ணுறவங்க ரெஜிஸ்டர்ட் பர்சனாக இருக்கணும். அந்த ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் காம்போசிஷன் ஸ்கீமை ஆப்ட் பண்ணிக்க கூடாது. அண்ட் தென் டிடிஎஸ் டிடக்ட் பண்ணுறவங்களாவும் இருக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த 2 பர்சனாக ரெசிபியன்ட் இருக்கக்கூடாது. அண்ட் தென் கொடுக்குறவங்களும் பாடி கார்ப்பரேட்டாக இருக்கக்கூடாது. மற்ற ஏதாவது பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா செக்யூரிட்டி சர்வீசஸ் அக்செப்டட். ஸோ ரெசிபியன்ட் வந்து என்ன பண்ணிடலாம்? லைபிள் டு பே ஜிஎஸ்டியாக இருக்கலாம். ஓகேவா? ஓகே டன். ஸோ மிஸ்டர் காட்ஸில் எஸ் வரையும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து எல்லுக்கு என்ன பார்த்தோம்? லீகல் சர்வீசஸ் அட்வொகேட் பார்த்தோமா? ஸோ நம்மளுக்கு தெரியும் யார் வந்து கொடுப்பாங்க லீகல் சர்வீசஸ். ஒரு அட்வொகேட், ஆர்பிட்ரல் ட்ரிபியூனல் ஆர் சீனியர் அட்வொகேட்ஸ் இவங்களாம் தான் கொடுப்பாங்க. கரெக்டாக யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம கவர்மெண்ட்டில் பார்த்த மாதிரி ப்ரீவியஸ் டர்ன் ஓவர் பிஸ்னஸ் என்டிட்டிக்கு 40 lakh ஆர் 20 lakh ஆர் 10 lakh whichever the case may be ப்ரீவியஸ் டர்ன் ஓவர் எக்ஸீட் ஆனிச்சுன்னா, ஓகே, என்னது எக்ஸீட் ஆனிச்சுன்னா அப்போ இந்த இடத்துல ஆர்சிஎம் கவர் ஆகும். ரிசீவ் பண்ணுற அந்த பிஸ்னஸ் என்டிட்டி தான் லைபிள் டு பே ஜிஎஸ்டி. அண்ட் தென் லெண்டிங் ஆஃப் செக்யூரிட்டி சர்வீசஸ். ஸோ அப்போ ஒரு செக்யூரிட்டி வந்து டெபாசிட் பண்ணுறாங்க, ஒரு லெண்டர் ஒரு இந்த ஓனர் ஆஃப் செக்யூரிட்டியோட ஓனராக இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணுறப்போ அது ரிசீவ் பண்ணுற அந்த ரெசிபியன்ட் என்பிஎஃப்சியாக இருக்கணும், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனியாக இருக்கணும், ஆர்எல்ஸ் பேங்கிங் கம்பெனியாக கூட இருக்கலாம். ஸோ ஒரு ரிசீவ் பண்ணுறவங்க அந்த இன்டர்மீடியேட்டரி என்னவாக இருக்கணும்? என்பிஎஃப்சியாக இருக்கணும், இல்லை இந்த பேங்கிங் கம்பெனியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரிசீவ் பண்ணுறவங்க இருந்தாங்க அப்படின்னா அந்த ரெசிபியன்ட் தான் லைபிள் டு பே ஜிஎஸ்டி. ஓகேவா? ஓகே டன். ஸோ கம்மிங் டு த ஸோ ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரெக்கவரி ஏஜென்ட், அதுக்கப்புறம் இன்சூரன்ஸ் ஏஜென்ட், அதுக்கப்புறம் டெல் கிரெடிட் ஏஜென்ட். ஸோ 3 ஏஜென்ட் வந்து இருக்காங்க. ஸோ ரெக்கவரி ஏஜென்ட்னா அதோட மீனிங் என்னது? பேங்க்கில் கடன் கொடுத்துருப்பாங்க, அந்த கடனை திரும்பி கட்டுறதுக்கு வீடு வீடாக போய் தேடி அதெல்லாம் ரெக்கவர் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க தான் ரெக்கவரி ஏஜென்ட். கரெக்ட் தானே? ஸோ அவங்களுடைய சர்வீசஸை யார் கொடுக்குறாங்க? பேங்க்குக்கோ இந்த பேங்கிங் ரிலேட்டட் கம்பெனிக்கு தானே. ஸோ அப்போ அந்த நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனும் பேங்கிங்கும் தான் ரெசிபியண்ட்டாக இருக்கணும். ஸோ இன்சைட் டாக்ஸபிள் டெரிட்டரி அப்போ இந்த மாதிரி சர்வீசஸ் வந்து அவங்க கொடுக்குறப்போ அவங்க தான் லைபிள் டு பே ஜிஎஸ்டி. இன்சூரன்ஸ் சர்வீஸ்க்கும் அப்படி தான். இன்சூரன்ஸ் என்ன பண்ணுவாங்க? இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி தான் அப்போ என்னது? லைபிள் டு பே ஜிஎஸ்டி. அண்ட் தென் டெல் கிரெடிட் ஏஜென்ட், டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட். ஸோ டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக இருக்கலாம். ஓகேவா? பட் யாராக இருக்கக்கூடாது அப்படின்னா பாடி கார்ப்பரேட்டாவோ இல்லை பார்ட்னர்ஷிப்புமாவோ எல்எல்பியாவோ இருக்கக்கூடாது. இது நம்ம ஆல்ரெடி யார் பார்த்தோம்? இவங்கெல்லாம் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா? யாருக்கு பார்த்தோம்? ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ். ஸோ ஸ்பான்சர்ஷிப் சர்வீசஸ்க்கு ரிசீவ் பண்ணுறவங்க ஒரு பாடி கார்ப்பரேட்டாவோ இல்லை பார்ட்னர்ஷிப்புமாவோ எல்எல்பியாவோ இருக்கலாம்னு பார்த்தோம். பட் இங்கே அவங்க இருக்கக்கூடாது சொல்கிறாங்க, சப்ளை பண்ணுறவங்க. ஓகேவா? ஸோ இவங்கெல்லாம் சப்ளை பண்ணாமல் அதர் இண்டிவிஜுவல் சப்ளை பண்ணலாம். யாருக்கு? பேங்கிங் கம்பெனி அண்ட் தென் எம்பிஎஃப்சி. அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, இதான் வந்து டைரக்ட் செல்லிங் ஏஜென்ட்டுக்கும் சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் ஆர்டிஸ்ட் நம்ம மேலே பார்த்தாச்சு. அண்ட் தென் கம்மிங் டு த ஆத்தர் பொறுத்த வரைக்கும் ஸோ அவங்களே வந்து இது மாதிரி நான் பண்ணுறேன் இந்த புக்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து செல் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பெர்மிஷன் கொடுக்குறாங்க யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ அந்த ரிசீவ் பண்ணுற பப்ளிஷர் தான் என்னது? ரெசிபியன்ட். சப்போஸ் ஆத்தர் வந்து எஃப்சிஎம் ஆப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ சிஜிஎஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஸோ 1 இயர்க்குள்ளே எந்த வித்ட்ராவலும் பண்ணியிருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஸோ அவங்க எஃப்சிஎம்ல ஆப் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஆர்எல்ஸ் அது வந்து ஆர்சிஎம்ல தான் வரும். அந்த ரிசீவ் பண்ணுற பப்ளிஷர் தான் என்னது? லைபிள் டு பே டேக்ஸ். அண்ட் தென் கம்மிங் டு த பிஸ்னஸ் ஃபெசிலிட்டேட்டர் பொறுத்தவரைக்கும் எனக்கு நார்மலாக எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ அவங்க ஒரு பேங்கிங் கம்பெனிக்கு
சர்வீஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ அந்த பேங்கிங் கம்பெனி டாக்ஸபிள் டெரிட்டரிக்குள்ளே இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா அந்த பேங்கிங் கம்பெனி தான் என்னது லைபிள் டு பே ஜிஎஸ்டி. அது ரூரல் ஏரியாவாக இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. என்னது ரூரல் ஏரியாவாக இருக்கக்கூடாது. அண்ட் தென் பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட் பொறுத்த வரைக்கும் என்னது அது பிஸ்னஸ் ஏஜென்ட், ஒரு பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ட், அதாவது ஒரு பாடி கார்பரேட்டுக்கு மட்டும்தான் வந்து என்ன பண்ணணும், இந்த அவங்களுடைய சர்வீஸை கொடுக்கணும். அந்த மாதிரி அந்த பாடி கார்பரேட்டுக்கு மட்டும் தான் கொடுத்தாங்க நம்மளுடைய சீக்வன்ஸில் அப்படின்னா அவங்க தான் என்னது ரெசிபியன்ட். ஓகே, மற்ற யாருக்காவது கொடுத்தாங்கன்னா இட்ஸ் நாட் ஏ RCM. ஓகே, ஸோ இந்த இடத்துல இவங்க தான் வந்து லைபிள் டு பே ஜிஎஸ்டி. அவ்வளோதான் கைஸ். ஸோ இவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா RCMல இருக்குது. ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுட்டோம். கூட்ஸும் முடிஞ்சிருச்சு அண்ட் தென் சர்வீசஸும் மிஸ்டர் காட்ஸ் லேப் அது நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாவே ஜிஎஸ்டி பேபிளும் அட்டன் பண்ணிடலாம். இல்லை இது ரிலேட்டடாக என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் MCQ கிராக் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு கமிங் டு த 4th செக்ஷன். இது என்ன சொல்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஒரு அன்ரெஜிஸ்டர்டு சப்ளையர்லேருந்து ஒரு ரெஜிஸ்டர்ட் பர்சன் இந்த மாதிரி வந்து ஒரு கூட்ஸோ சர்வீஸோ போத்தோ வந்து ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அன்ரெஜிஸ்டர்ட் பர்சன் சப்ளை பண்ணுறது ரிசீவ் பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்பெசிஃபைட் கேட்டரியை கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத 904 வந்து சொல்லியிருக்காங்க, 504. அண்ட் தென் கமிங் டு த லாஸ்ட் செக்ஷன் 905 அண்ட் 505 விச் இஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் பற்றி சொல்லியிருக்காங்க. இவங்க என்னன்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். உங்களால் ஜிஎஸ்டி பே பண்ண முடியலன்னா நீங்கள் ஒரு பர்சனை ரெப்ரசென்ட் பண்ணுங்க, அவங்க வந்து பே பண்ணணும். அப்படி அவங்களும் இல்லை அப்படின்னா அவங்கள அப்பாயின்மெண்ட் பண்ணுங்க இந்த பர்பஸ்க்காகவே. அவங்க கண்டிப்பாக வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 3 திங்ஸில் ஏதாவது ஒரு வே ஃபாலோ பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும், டேக்ஸ் வந்து லைபிள் டு பே அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். ஓகே, ஸோ அதில் யார் யாரெல்லாம் வராங்க அப்படின்னா தார். இந்த தாரில் என்ன வருது அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் சர்வீசஸ் அண்ட் தென் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ் அண்ட் தென் அக்காமடேஷன் அண்ட் தென் ரெஸ்டாரண்ட். ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, நான் வந்து சிம்பிளாக சொல்லிடுறேன். ஓகேவா, ஸோ நம்ம வந்து ஒரு ரெசிபியன்ட் இதுதான் வந்து நம்மன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு வந்து ஓலா. ஓகே, அண்ட் தென் வந்து ஹவுஸ் கீப்பிங்க்கு வந்து அர்பன் ஆப் வச்சுக்கலாம். ஓகேவா, ஸோ அர்பன் கேப். அண்ட் தென் வந்து இதுக்கு அக்காமடேஷனுக்கு வந்து மேக் மை ட்ரிப். ஸோ இந்த 3 எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். இவங்களாம் யார், இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். ஓகே டன். ஸோ இவங்கெல்லாம் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர், இது ரிசீவ் பண்ணுறது தான் நம்ம. ஓகேவா, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க நம்ம ஆர்டர் பண்ணுற இப்போது நம்ம ஏதாவது ஒரு ஆர்டர் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நான் கேப் புக் பண்ணுறேன்னா, இல்லை எனக்கு உன்னோட ஹவுஸ் கீப்பிங்கில் ஏதோ வந்து தண்ணி வரல, டேப் சரியில்லை, ஸோ நான் வந்து அர்பன் கேப் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து நான் டூர் போகணுன்னு நினைக்கிறேன், மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், புக் ஆர் ஆர்டர் வந்து நம்ம பண்ணுவோம் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர். அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய அந்த இ-காமர்ஸில் ரெஜிஸ்டர் ஆகிருக்க அந்த பர்சன், ஒரு சப்ளையர் வந்து ஒரு டிரைவராக இருக்கலாம், அண்ட் தென் ஹவுஸ் கீப்பிங் பொறுத்த வரைக்கும் ப்ளம்மராக இருக்கலாம், அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹோட்டலாக இருக்கலாம். கரெக்டு தானே? ஸோ அப்போ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க பர்சன்ட்டை தான் நம்ம அந்த யூஸை போய் அடைவோம். கரெக்டு தானே? அப்போது அந்த சப்ளையர் இவர் தான் நம்மளுக்கு கொடுக்க போகிறாரு. இவங்க நம்ம ஆர்டர் தான் பண்ணுறோம், இவங்கள்ட்ட நம்ம புக்கிங் தான் பண்ணுறோம். பட் நம்மள்ட்ட கொடுக்க போகிறது அந்த சப்ளையர் தான். கரெக்டாக? அந்த டிரைவரோ இல்லை அந்த ஹோட்டலோ இல்லை ப்ளம்மரோ இவங்க தான் நம்மள்ட்ட கொடுக்க போகிறாங்க. கரெக்டு தானே? அப்போது நம்ம என்ன செக் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஒரு ரெஜிஸ்டர் பர்சன் இந்த சப்ளை பண்ணுறாருல, இந்த சப்ளை பண்ணுறவர் ஒரு ரெஜிஸ்டர் பர்சனாக இருந்தாருன்னா இவர் தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். சப்போஸ் இந்த டிரைவரோ இல்லை இந்த ப்ளம்மரோ இல்லை இந்த ஹோட்டலோ ரெஜிஸ்டர் பர்சனாக இல்லைன்னா இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் லைபிள் டு பே ஜிஎஸ்டி. அதுதான் இந்த 3 பாயிண்ட்ஸில் வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் பொறுத்த வரைக்கும் சப்போஸ் இந்த டிரைவர் ஒரு ட்ராவல்ஸாக வச்சுருக்காரு, ஒரு ட்ராவல்ஸாக வச்சுருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும். அவ்வளோதான் இதில் சொல்லியிருக்க பாயிண்ட்ஸ். ஓகேவா, ஸோ எந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டராக இருந்தாலும் அந்த சப்ளை பண்ணுறவங்க நம்ம ரெஜிஸ்டர் பர்சனாக பார்க்கணும். சப்ளை பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பர்சனாக இருந்தாங்கன்னா அந்த சப்ளையர் தான் என்னது லைபிள் டு பே ஜிஎஸ்டி. சப்போஸ் அந்த சப்ளையர் ரெஜிஸ்டர் பர்சன் இல்லை அப்படின்னா இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்ல வராங்க. லாஸ்ட்டாக இருக்க இந்த ரெஸ்டாரண்ட் சர்வீசஸில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா ஓகே, ஒரு குட்டி எக்ஸாம்பிள் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு பிராண்ட் நியூ ரெஸ்டாரண்ட், ரொம்ப ஃபேமஸாக ஓடிட்டுருக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு வந்து மஷ்ரூம் கிரேவி வந்து நான் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுறேன். இந்த ஸ்விக்கி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெஸ்டாரண்ட்டில் இன்டிமேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதில் நான் வந்து ரெசிபியன்ட் அண்ட் தென் இந்த ஆர்டர் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ இவங்க தான் எனக்கு சப்ளையர் அண்ட் தென் இவங்க தான் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் ஸ்விக்கின்றவங்க இந்த ரெஸ்டாரண்ட்டை எனக்கு சப்ளை பண்ணுறாங்க, ஃபுட்டு வந்து சப்ளை பண்ணுவாங்க. கரெக்டு தானே? ஸோ இப்படி தான் வந்து நார்மலாக இந்த ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ நான் ஆர்டர் பண்ணுவேன் இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர்கிட்ட, ஸோ இவங்க வந்து சப்ளை பண்ணுவாங்க, இவங்க சப்ளையர், நான் வந்து ரெசிபியன்ட். இதுதான் வந்து சினாரியோ. ஸோ இதில் வந்து நான் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போது இந்த மாதிரி ஃபுட்டு ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரெஸ்டாரண்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணாலும் சரி பண்ணலனாலும் சரி, ரெஜிஸ்டர் பர்சனாக இருந்தாலும் சரி அன்ரெஜிஸ்டர் பர்சனாக இருந்தாலும் சரி, இந்த ஸ்விக்கி தான் என்ன பண்ணணும், லைபிள் டு பே ஜிஎஸ்டி.
ஓகேவா? ஸோ நான் என்ன சொன்னேன், ரெஸ்டாரண்ட் சர்வீசஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க ரெஜிஸ்டராக இருந்தாலும் சரி, அன்ரெஜிஸ்டராக இருந்தாலும் சரி, இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் லையபிள் டு பே ஜிஎஸ்டி. பட் சப்போஸ் இன் ஒன் கேஸ் இவங்கள்ட்ட இந்த ரெஸ்டாரண்ட்டில் ரூம் சர்வீசஸும் இருக்குன்னு வச்சுப்போம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த 1 யூனிட்டோடைய ருபீஸ் எவ்வளோ வந்து எக்ஸீட் ஆகணும் அப்படின்னா 7,500 எக்ஸீட் ஆயிடுச்சு ஒரு நாளைக்கு. எவ்வளோ? 7,500. இந்த யூனிட் இந்த ஒரு யூனிட்டில் 7,500 என்ன ஆயிடுச்சு, எக்ஸீட் ஆயிடுச்சு அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஒரு யூனிட்டில். ஸோ இப்போ 7,500 எக்ஸீட் ஆயிடுச்சுன்னா அப்போ இவங்க தான் லையபிள் டு பே ஜிஎஸ்டி. நார்மலாக ரெஸ்டாரண்ட் சர்வீசஸில் அவங்க ரெஜிஸ்டராக இருந்தாலும் அன்ரெஜிஸ்டராக இருந்தாலும் இந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் தான் பே பண்ணணும். சப்போஸ் இவங்கள்ட்ட இருக்க ஏதோ ஒரு யூனிட்டில் 7,500 ருபீஸ்க்கு மேலே எக்ஸீட் ஆகுது, ஒரு யூனிட்லேயே அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னா அப்போ யார் தான் ஜிஎஸ்டி பே பண்ணணும்? இந்த ரெஸ்டாரண்ட், இந்த சப்ளையர் தான் வந்து பே பண்ணணும். ஓகேவா? அவ்வளோதான் இந்த ரெஸ்டாரண்ட் சர்வீஸில் சொல்லியிருக்காங்க. மீதி 3 என்னது? அந்த சப்ளை பண்ணுறவங்க ரெஜிஸ்டர் பர்சன் வந்து அவங்க கட்ட போகிறாங்க. அவங்க ரெஜிஸ்டர் பர்சன் இல்லைன்னா அந்த இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் கட்டணும். அவ்வளோதான் மேட்டர். ஓகேவா? இதான் சொன்னேன். இது 3த்துக்கும் ஒரே மாதிரி சிமிலராக வரும். இது மட்டும் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இங்கே பார்த்துட்டோம். ஓகேவா? அவ்வளோதான் கைஸ். ஸோ அவ்வளோதான் வந்து சார்ஜ் ஆஃப் ஜிஎஸ்டியில் மொத்தமாகவே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் நிறைய வரணும்னா சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா.